வணக்கம் தோழர். எல்லாரும் சொல்கிறாங்க மறதி ஒரு உலகளாவிய வியாதி. ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறாங்கங்கிறத அடுத்த வாரம் மறந்துடுறோம். ஜியோவில் வாய்ஸ் கால் 100% ஃப்ரீ அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்தான், அதையும் மறந்துடுறோம். நேற்று போட்ட பெட்ரோல் ரேட் என்னங்கிறத மறந்துடுறோம். அவ்வளோ ஏன் காலையில் என்ன சாப்பிட்டோங்கிறதையே மறந்துடுறோம். கொஞ்சம் மோசமாக சொல்லப்போனால் தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா தன் கூட இருக்கிறவங்க இல்லை, தன் கூட பிறந்தவங்களையே மறந்துடுறோம். இவ்வளோ ஏன் பெத்த பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா பெற்றவங்களையே மறந்துடுறோம். ஆனால் இதில் சரி தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்குன்னு இல்லை, யாருக்குமே கூட அதிகாரம் கிடையாது. ஏன்னா எனக்கெல்லாம் 6 டிஜிட் ஓடிபி படித்தேன்னா டைப் பண்ணுறதுக்குள்ளே 4வது டிஜிட் மறந்து போயிடும். ஹவெவர் கண்டென்ட் என்னென்னா, என்ன தான் மறதிங்கிறது உலகளாவிய வியாதின்னு எல்லாரும் சொன்னாலும் என்னை பொறுத்தவரை மறதிங்கிறது கடவுள் தந்த வரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் பண்ணதெல்லாம் எல்லாரும் ஞாபகம் வச்சுட்டு இருந்தாங்கன்னா நம்மளை பழி வாங்கவும் நம்மளை பலி கொடுக்கவும் மக்கள் க்யூவில் நிற்கணும். இவ்வளவு ஏன் அவசரத்தில் யாராவது உதவின்னு கூப்பிடுறப்போ அவங்க பண்ண நல்லதுக்கு பதிலாக கெடுதல் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்து நின்னதுன்னா என்ன ஆகுறது? இன்ஃபேக்ட் அவங்க பண்ண கெடுதல் அப்படிங்கிறது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கெடுதலே தவிர அவங்க என்ன பண்ணாங்க, எதை நினச்சி பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி கேஸ் எல்லாம் எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ சொல்ல வந்தது என்னென்னா, யார் எப்போ என்ன தப்பு பண்ணுவாங்க, யார் தப்பாக பேசுவாங்கன்னு எதிர்பார்த்து காத்திருந்து அதையே திருப்பி திருப்பி சொல்லி அவங்க மேலே வன்மத்தை வளர்த்துக்கிட்டு அவ்வளோலாம் தேவையே இல்லை. அவங்க பண்ணது தப்புன்னா உங்களால் முடியும்னா மன்னிச்சு விட்டுருங்க. முடியலையா அதை நடந்த ஒன்றையே மறந்துட பாருங்க. குற்றம் பார்க்கில் சுற்றம் இலர்னு சொல்லியிருக்காங்க தோழர். எல்லா பேக்கேஜையும் தூக்கி வச்சுக்கிட்டு எல்லார்கிட்ட இருந்து தூரமாக நிற்கிறதுக்கு பதிலாக இருக்கிறது ஒரு லைஃப், சந்தோஷமாக வாழ பார்ப்போமே. தொடர்ந்து பேசுவோம் ஓபியோடு. மக்களே, கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டென்ட்டில் ஏதாவது கரெக்ஷன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தத்தில் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.